லவர்ஸ் வண்டியில ஏறானா நான் வண்டியை தான் ஓட்டுறேன், ஃப்ரண்ட் மிரரை பார்க்க முடியாதுனால அந்த அளவுக்கு இருக்கும் எனக்கு. ஏன்னா ஃப்ரண்ட் மிரரை பார்த்தேன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு மெயின் தடுமாறிடுமோன்ற ஒரு பயம் தான் நம்மளுக்குள்ள வருது. இல்லைங்க வண்டியில் வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னா கூட ஒரு 100 ரூபா கூட விட்டுறேன், நீங்க போங்க கம்முன்னு அப்படின்றாங்க. இல்லைன்னா பொறுமையா போங்கன்றாங்க. ஏன் பொறுமையா போக சொல்றாங்கன்னு தான் தெரியாது, ஆனா பொறுமையா போங்கன்றாங்க. அவங்க உள்ள உட்காந்து பண்றது அந்த சத்தம் எல்லாமே வந்து நம்மளுக்கு இடைஞ்சலா இருக்கு. நான் சவுண்டை வச்சாலும் சவுண்டை வைக்க கூடாதுன்றாங்க. நீங்க வண்டியை பார்த்துட்டு ஓட்டுங்க அப்படின்றீங்க. அது சொல்ல முடியாது. வண்டிக்குள்ள உட்காந்து புள்ள மட்டும் தான் பெத்துக்கல, மற்ற எல்லா வேலையும் வண்டிக்குள்ளேயே முடிச்சுக்கிறீங்க. இதை என் வண்டியா இல்ல யார் வண்டின்னு தெரியல, நான் வண்டிக்குள்ள வேற என்ன பண்றது இல்ல. நீங்க வண்டிக்குள்ள உட்காந்து குடும்பம் நடத்துக்கு நான் வண்டியை ஓடி இறங்கி போய் ஒரு டீ சாப்பிட்டு வரணும். டீ சாப்பிட்டு வரதுக்குள்ள நீங்க குடும்பம் நடத்தி முடிச்சிருக்கீங்க வண்டியை. நான் மறுநாள் வண்டியை கொண்டாந்து வீட்டில் நிப்பாட்டிட்டு வண்டியை வாட்டர் வாஷ் பண்ண வேண்டியது. ஆம்பளைங்க தான் அப்படி இருக்காம பார்த்தா நம்ம வண்டியில் வந்த பொம்பளைங்களும் சில பேர் அப்படிதான் வராங்க. லேடிஸ் தானே அவங்களும், நானும் லேடிஸ் தானே. எனக்கு எதனா மாற்றம் எதனா தெரியுதா? வண்டியில் உட்காந்துக்கிட்டு 3 லேடி ஏறினாங்க. இப்போ தீபாவளிக்கு ரீசெண்டாக நைட்டு ஏறினாங்க. 2 அரை மணிக்கும் பின்னாடி உட்காந்துட்டு ஃபோனில் பேசிட்டு வராங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இப்படி ஒராசர் தானே, இப்படி ஒராசர் தானே, பேட் வாய்ஸ், எவ்வளோ இதுவாக பேசணுமோ அவ்வளோ தரக்குறமாக பேசுகிறாங்க. பக்கத்தில் உட்காந்து கற்பழிப்பு ஒன்று தான் பண்ணலை, மற்றபடி வார்த்தையிலையும் பண்ணிருச்சு. பக்கத்தில் வந்துட்டு என்ன வரியா, நைட்டு வீட்டுக்கு தானே போகிறேன், வாயேன் நம்ம 2 பேரும் சேர்ந்து போயிட்டு வருவோம், அங்கே போகலாமா இங்கே போகலாமா. நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நான் வண்டி ஓட்டுற பொழப்பை விட்டுட்டு வேணா உன் கூட வந்துடுறேன், ஆனால் நான் இதே சம்பாதினே நான் அதில் சம்பாதிக்க முடியுமா? இதில் ஓட்டினா நான் கூட டிரைவரு கேப் ஓட்டுறேன் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துகிட்டு போகலாம். உன் தொழிலுக்கு நான் வந்தால் என்ன பேர் கிடைக்கும் தெரியுமா? என் பிள்ளைங்களுக்கு அது நல்லா இருக்குமா? நீ செய்யறதா நீ செஞ்சுட்டு போ, என் வேலையை நீ செய்ய விடு. அதை விட்டுட்டு என் வண்டியில் உட்காந்துட்டு ஏமா என் மைண்ட் செட்டையும் மாத்துறேன்.